கவர்னர் உன்னை குதிரை பேரத்தை காப்பாற்றியிருக்காரு. கவர்னர் மேலே தப்பே கிடையாது. தூய சக்தி தீய சக்தி அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி ஓட்டு சேர்த்தவர் தான் நம்ம விஜய். உங்கள்கிட்ட அவங்க தீய சக்தியாக இருந்தோன்னு உங்கள்கிட்ட தூய சக்தியாக மாற்றிடுவியோ, ஞானஸ்தானம் பண்ணிடுவியோ. ஜோசப் விஜய் ஆச்சு. இது மாற்றமே கிடையாது. நாட்டு மக்களுக்கு ஏமாற்றம். ஏமாந்து தான் ஓட்டு போட்டாங்க. ஒரு சினிமா கவர்ச்சி. யாருக்கு என்ன தியாகம் பண்ண? தமிழுக்காகவா? தமிழ்நாடு முன்னேறவா? இல்லை விவசாயிகளுக்காகவா? இலங்கை தமிழர்கள் செத்ததுக்கு மன்சூர் அலிகான் 25,000 ரூபா கொடுத்துருக்கான். நீயும் உங்கள் அப்பனும் சேர்ந்து எஸ்.ஏ. சந்திரசேகரம் சேர்ந்து 500 ரூபா கொடுத்துருக்கீங்க. இதுதான் உன்னுடைய தமிழ் பற்று, தமிழ் உணர்வு. தர்மம் என்ற சிந்தனையே உங்கள் மூளையில் உதிச்சதே கிடையாது உங்கள் குடும்பத்துக்கு. திமுக கூட்டணியில் இருந்த விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்கெல்லாம் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா திமுக எதிர்த்து திட்டினா ஒருவேளை இவங்க திடீர்னு வாங்கிடுவாங்களோ, வாபஸ் வாங்கிட்டு நீங்கள் திட்டுறீங்க அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் போகிற சூழ்நிலை இருக்குமா? அந்த அளவுக்கு விசுவாசமானவங்களாம் கிடையாது. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக நிர்வாகி கமலக்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துருச்சு. ஆமாங்க. டிவிகேங்கிற ஒரு கட்சி 108 இடங்கள் பிடிச்சிட்டாங்க. ஆமாங்க. இருந்தாலும் கிட்டத்தட்ட 5 நாள் ஆச்சு. 5 நாளாக ஆட்சி அமைக்க முடியாமல் தவிக்கிறதுக்கு என்ன காரணம்? மக்கள் இவங்க மாற்றம் தருவாங்கன்னு சொல்லி விஜயை தேர்ந்தெடுத்தாங்க. இருந்தாலும் இன்னும் அவர் ஒரு தமிழ்நாடு சிஎம் இல்லாமல் இன்னமும் ஒரு 5 நாளாக தவிச்சிக்கிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இதில் கவர்னரை குற்றம் சொல்கிறாங்க. கவர்னரை குற்றம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் அதாவது இவங்க கோரி இருக்கணும். யார்? விஜய். என்கிட்ட நான் தான் இன்றைக்கி பெரும்பான்மையான எம்எல்ஏக்களை வச்சுருக்கேன், 108 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க என்ற பட்டியலோடு போய் என்னை ஆட்சி அமைக்க கோருங்க, நான் சட்டசபையில் உங்களுக்கு பெரும்பான்மை நிரூபிக்கிறேன். விஜய் செய்த தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் 5 பேர் 113 கொடுத்துருக்கீங்களே, என்ன இது தப்பு இல்லையா? இது அப்போ 118 நீங்கள் ஃபுல் இதுவாக கொண்டு வாங்கன்னு அவர் ரிட்டன் அமிச்சார். கவர்னர் உன்னை குதிரை பேரத்தை காப்பாற்றியிருக்காரு. இதுக்கு இப்படி போயிருக்கிட்ட டைமில் கவர்னர் மேலே தப்பே கிடையாது. கவர்னர் இது பண்ணுறாங்க. இன்றைக்கு பொசிஷனில் பார்க்கும்போது நம்ம காங்கிரஸ் சேர்ந்தாச்சு, விசிக்கு அறிவிச்சாச்சு நிபந்தனையற்ற ஆதரவு, 2 கம்யூனிஸ்ட்டு நிபந்தனையற்ற ஆதரவுன்னு அறிவிச்சிட்டாங்க. இதனால் பெரும்பான்மை கிடைச்சா மாதிரி. இப்போ இந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் கவர்னர்கிட்ட கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவர் ஆட்சி முதல்வர் பதவி ஏற்றுக்க அவர் சொல்லணும். இதுதான் நடைமுறை. ஆனால் இதை செஞ்சது எல்லாமே தவறு விஜயை சார்ந்தவங்க தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, 108 இருக்கிறது 113 போய் காமிச்சோன்னா அவர் 118 வேணுமேனு கேட்டிருக்காரு தவிர கவர்னர் மேலே தப்பே கிடையாது. இது தெரியாமல் தான் தாவேக தொண்டர்களும் காங்கிரஸ் கட்சியும் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்களா? இப்போது இதுக்கு பதில் சொல்ல வரேங்க. என்ன கேட்டிங்கன்னா, தூய சக்தி தீய சக்தி அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி ஓட்டு சேர்த்தவர் தான் நம்ம விஜய். அவர் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு தான் சார் சொல்லியிருக்காரு. அதாங்க, இவங்கெல்லாம் அவங்ககிட்ட வந்தது ஒன்று பிரச்சாரம் எப்படி கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்ற மாதிரி பிரச்சாரம் வந்துச்சு. வெளியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள்கிட்ட அவங்க தீய சக்தியாக இருந்தோன்னு உங்கள்கிட்ட தூய சக்தியாக மாற்றிடுவியோ, ஞானஸ்தானம் பண்ணிடுவியோ. ஜோசப் விஜய் ஆச்சு. அவங்கள ஞானஸ்தானம் பண்ணி தூய சக்தியாக மாற்றிடுவியோ. நல்லா கவனிங்க. காங்கிரஸை பற்றி பொறுத்த வரைக்கும் பேசும்பொழுது நம்ம தொப்புள் கொடி உறவு இலங்கை தமிழர்கள் 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ். உங்கள்கிட்ட தமிழ் உணர்வு இல்லையா? அவங்க கூட எப்படி நீ கூட்டணி வச்சுக்குவே? மீனவர்கள்லாம் சுட்டு கொண்டதுக்கு காரணமே காங்கிரஸ். அந்த கட்சி கூட கூட்டணின்ற. அப்போ எப்படி உன்னுடைய கூட்டணியை, உன்னுடைய கட்சியை எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வருவ? இது மாற்றமே கிடையாது. நாட்டு மக்களுக்கு ஏமாற்றம். ஏமாந்து தான் ஓட்டு போட்டாங்க. ஒரு சினிமா கவர்ச்சி, ரசிகர்கள் கூட்டம். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாம். விஜய் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. எனக்கு தான் தெரியும், இந்த 33 ஆண்டுகளாக ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். என்னடா, யாருக்கு என்ன தியாகம் பண்ண? தமிழுக்காகவா? தமிழ்நாடு முன்னேறவா? இல்லை விவசாயிகளுக்காகவா?
இல்லை போராட்டம் நடத்துனாங்களே கடந்த 5 வருடம், அவங்களுக்காக நீ இறங்கி போராட்டம் நடத்துனியா? இலங்கை தமிழர்கள் செத்ததுக்கு நம்ம அந்த ஸ்டண்ட் ஆக்டர் இருக்கான் பாருங்கள், மன்சூர் அலிகான் 25,000 ரூபா கொடுத்துருக்கான். நீ உங்கள் அப்பனும் சேர்ந்து எஸ்.ஏ. சந்திரசேகரும் சேர்ந்து 500 ரூபா கொடுத்துருக்கீங்க. இதுதான் உன்னுடைய தமிழ் பற்று, தமிழ் உணர்வு. தர்மம் என்ற சிந்தனையே உங்கள் மூளையில் உதிச்சதே கிடையாது உங்கள் குடும்பத்துக்கு. ஆனால் தமிழ்நாடை வச்சு உங்கள் அம்மா பாடகி, உங்கள் அப்பா டைரக்டர், உன்னை நடிகன் ஆக்கி பார்த்தவங்க, இந்த தமிழ்நாடை வச்சு நிறைய நீங்கள் சம்பாரிச்சிருக்கீங்க. ஆனால் தமிழர்களுக்காக நம்ம சுனாமி வரும்பொழுதோ, ஒக்கி புயல், கஜா புயல்லாம் பெரும் புயல், இதுக்காகவோ உன்னுடைய சர்வீஸ் ஒன்றுமே கிடையாது சார். இதெல்லாம் பார்க்காமலாம் மக்கள் வந்து 108 இடங்களை அவர் கொடுத்துருக்காங்க. அதுதாங்க கவர்ச்சி. மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்ச கூட போட்டிருக்கலாம். நான் மாற்றத்துக்கு தான் சொல்ல வரேன். எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல மாற்றம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக ஒரு குடும்ப கட்சி. உனக்கு வந்து சினிமா கவர்ச்சி, ரசிகர்கள், இது எதுவுமே இல்லாமல் அதிமுகவை இந்த 4.5 வருஷம் அவருக்கு ஸ்டாலினுக்கு முன்னாடி நடத்தி கொண்டு போன விதம், 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 64, அதுக்கப்புறம் இந்த மிருகங்கள் அதுக்காக கால்நடை கல்லூரி அமைச்சு கொடுத்தது, மாவட்டங்களை 11 மாவட்டங்களை பிரித்தது. இப்படி அதே மாதிரி ஸ்டாலினாவது கரும்பு காட்டுக்குள்ளே தார் ரோடு போட்டு உள்ளே போய் விசாரித்தார். கழனிக்குள்ளே போயிட்டு அதுக்கு சிவப்பு கம்பளம் போட்டு அது உள்ளே போய் பட்டுப்புடவை கட்டி நான் நாற்று நடுவாங்க, அவங்கக்கிட்ட போய் நல்லா விசாரித்தது. ஆனால் எடப்பாடி அப்படி இல்லை. மக்களோட மக்களாக சாதாரண மனுஷன் தானுங்க. மக்கள் ஏன் இதை உற்று நோக்கலன்னு தெரியல. குறிப்பாக ஸ்டாலினாக இருக்கட்டும், இவர் எடப்பாடியாக இருக்கட்டும், நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஆனால் மக்கள் அதை வந்து விரும்பாமல், நீங்கள் சொல்கிற மாதிரி திரைக்கவர்ச்சியில் போய் விழுந்து விஜய் வரட்டும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க. உண்மையில அரியணையில் ஏறினா விஜய் அவர் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய வாக்குறுதிகள், அதை நிறைவேற்றுவாரான்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் விழுந்த வாக்குகள் கூட கடைசி ஆட்சி முடிகிற தருவாயில், அதாவது ஆதி திராவிடத்துக்கு சேர வேண்டிய பணத்தை 5,000 ரூபாய் 1,32,00,000 பேருக்கு கொடுத்து, என்ன இப்படி வந்த ஓட்டுக்கள் தான் உனக்கே. ஆனால் இதில் எதுவுமே இல்லை எடப்பாடி. இப்போ விஜய் இப்போ வாக்குறுதி கேட்டிருக்கீங்க, கடன் சுமை அதுக்கு ஜாஸ்தி இருக்குது. அங்கங்கே போக்குவரத்து துறை ஆளுங்கள்லாம் போராட்டம் பண்ணிகிட்ருக்கேன், பணி நிரந்தரம் கோரி, சம்பளம் பாக்கி, அதே மாதிரி பழைய ஓய்வூதிய திட்டம், இப்படின்னு போராடிட்டு இருக்க ஒரு துறையை பெண்களுக்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணாலும் போகலாம். இதை சாத்தியப்படும். அதாவது விஜய் நினைக்கலைங்க நாம் இப்படி வந்துடுவோன்னு. அதனால் வாய்க்கு வந்த வாக்குறுதியெல்லாம், செய்ய முடியாத வாக்குறுதியெல்லாம், 200 யூனிட் கரண்ட்டு, இப்படி நிறைய கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, இப்படி எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்கேன். அதுக்குரிய வழி அப்படின்னு கேட்கும்போது நான் கேள்விப்பட்டேன், ஒரு திட்டங்கள் அறிவிக்கும் போது அந்த திட்டங்களுக்கு முதலமைச்சருக்குரிய பங்கு வரும், அதை நான் வேணான்னுவேன். ஏற்கனவே அதை தமிழர்கள் செத்ததுக்கு 500 ரூபா கொடுத்த குடும்பம் என்ன, இதெல்லாம் வந்து எந்த வாக்குறுதியில் எப்படி நிறைவேற்ற போகிறோம் என்னன்ற ஒரு இதுவே கிடையாது உங்கள்கிட்ட. இந்த ஆட்சியை வந்து நிச்சயமாக இவ்வளோ இப்போது பெரும்பான்மை நிரூபிக்க போகிறாங்க. நிச்சயமாக எங்கள் பொதுச் செயலாளர் வருகின்ற ஆட்சிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. நாங்களும் சொல்கிறோம், விஜய் அவர்கள் வருக, நல்ல ஆட்சி தருக, வாழ்த்துக்கள். என்ன மக்களுக்கு வேண்டியது நலப்பணிகள்லாம் செய்யுங்க. இப்போ வந்து திமுக கூட்டணியில் இருந்த விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்கெல்லாம் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ விஜய் ஒருவேளை இவங்கெல்லாம் சேர்த்து ஆட்சி அமைச்சு ஒருவேளை நாளைக்கு என்னென்ன மாதிரி சிக்கல்களை வந்து அவர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா திமுக எதிர்த்து திட்டினா ஒருவேளை இவங்க திடீர்னு வாங்கிடுவாங்களோ, வாபஸ் வாங்கிட்டு நீங்கள் திட்டுறீங்க அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் போகிற சூழ்நிலை இருக்குமா? அந்த அளவுக்கு விசுவாசமானவங்களாம் கிடையாது.
ஆனாலும் நீங்கள் கேட்குற கேள்விக்காக ஒன்றா பதில் சொல்லலாம். அதாவது ஸ்டாலின் ஆட்சியை குறை கூறி விஜய் அவர்கள் பேசினாலும், விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் பேசினாங்களாம், நீங்கள் எங்கள் கூட்டணி முன்னாடி இருந்த கூட்டணி தலைவரை வந்து தாக்கி பேசுகிறீங்க, நாங்கள் அப்போ அந்த கூட்டணியில் இருந்தோம், அதனால் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படியெல்லாம் யாரும் போகிறதுக்கு தயாராக இல்லை. விசுவாசம் கிடையாது திமுகவுக்கு. கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இந்த ஆட்சி நடைமுறைப்படுத்துகிற விதத்தை வச்சு சொல்கிறேங்க, குறுகிய காலத்தில் அதிமுக ஆளுங்க அறுவடை பண்ணலாம். ஆனால் அந்த ஒற்றை தலைமை எடப்பாடியாருக்கு எல்லாம் வலதுகரமாக இல்லைங்க, அவர் பிடிச்சி தூக்கி விடுங்க. சாதாரண மனுஷங்க எவ்வளவு போராட்டம், கட்சியை தன்கிட்ட வரத்துக்கு போராட்டம், ஆட்சி அமைக்கும் போது எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலர் அவங்கக்கிட்ட போராட்டம், மந்திரிகள்கிட்ட போராட்டம், எதிர்கட்சியாக இருந்த ஸ்டாலின் கொடுக்காத தினம் நித்தியம் தொந்தரவு, பிஜேபி அண்ணாமலையோட இந்த பக்கம் குருமூர்த்தி, ஓ பன்னீர்செல்வம், இந்த பக்கம் சசிகலா, எவ்வளவு போராட்டத்தை ஒரு மனுஷன் முன்னிறுத்தி அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி 234 468 தொகுதி போன மாதிரி அவர் பிரச்சாரம் பண்ணி இவ்வளோ வந்திருக்காருன்னா, இன்றைக்கும் விஜய் கட்சிக்கு செலவு பண்ணிங்கிறது அதிமுககாரன் சம்பாரிச்சான் பாருங்கள், அந்த பணத்தை தான் செலவு பண்ணிக்கிறான். விஜய் 5 பைசா எடுக்க மாட்டான். இல்லை, ஓட்டுக்கே பணம் கொடுக்கல அப்படின்லாம் சொல்லி விஜய் கட்சியிலேருந்து சொல்லி தான் வெற்றி பெற்றதெல்லாம் சொல்கிறாங்களே சார். அதாவது திமுக கொடுத்துருக்கு, அதிமுக கொடுத்துருக்கு சில தொகுதிகள் அப்படின்னு வச்சாலும், இவங்களும் கொடுத்துருக்காங்க ஒரு சில தொகுதிகளுக்கு, இவங்களும் கொடுத்துருக்காங்க, கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த கவர்ச்சியும் ரசிப்பு, அதோட ஸ்டாலினுடைய எதிர்ப்பு, மாற்றம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்படி போனது தான். ஆனாலும் ஒரு சில மக்கள் யோசிக்கிறாங்க, இந்த கட்சிக்கு எதுக்குடா போட்டோம். எனக்கு கேட்டிங்கன்னா இந்த தொகுதி எம்எல்ஏ பேர் தெரியாதுங்க, இப்போ இருக்கிற யாருமே தெரியாதுங்க, கண்டவங்களை நிறுத்தி வச்சுருக்க, எல்லாம் ஜெயிச்சிட்டான்ற மாதிரி பேர் இருந்தாலும் ஒருத்தங்க ஒரு எம்எல்ஏ கத்தி எடுத்து கேக்கு வெட்டுறான். ஒரு எம்எல்ஏ என்னடானா தஞ்சாவூர் எம்எல்ஏ, அவன் என்ன பண்ணுறான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டினான் போதையில் பாட்டில் வச்சுக்கினே ஆடுறான். இங்கே வட சென்னையில் பாம்பு தினேஷா, அவன் வட்ட செயலாளர், அவன் இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ணுறான். இப்படி தொடர் நிகழ்வாக விஜய் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. ஸ்ரீரங்கத்தில் ஒரு பிராமின் ஜெயிச்சிட்டான். ஸ்ரீரங்கம் கோயில் வாசல்லங்க பக்தர்களுக்கு இடையூறு செய்கிற விதமாக ஆட்டோவை சுற்றி சுற்றி வர்றதும், பட்டாசு வழியதும், கத்துறதும், இப்படி ஒரு கலாட்டா. மக்கள் அதை தான் விரும்புகிறாங்களோ? மக்கள் அதை விரும்பலைங்க, இவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க, ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவே அதை கட்டுப்படுத்தவே முடியாது, கட்டுப்படுத்தக்கூடிய திறன். ஏன்னா விஜய் பிரச்சாரத்துக்கு வரும்போதே மரத்துக்கு மேலே ஏறுறது, இதெல்லாம் பண்ணுறது. ஸோ இதை வந்து விஜயும் கண்டிக்கலை, இதை கண்டிக்கலை. ஆனால் மக்கள் அதை அப்படியே பழகிட்டாங்க. இப்போ அப்போ பார்த்து தானே ஓட்டே போட்டிருக்காங்க, யாருனே தெரில வேட்பாளர், ஓட்டு குத்திருக்காங்க. ஒருவேளை இதெல்லாம் பழகிக்குவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த கூத்தடிக்கிறது, கத்தியால் வெட்டுறது, போதை கலாச்சாரத்தை அப்படி. அப்போது திமுக உனக்கு என்ன மாற்றம்? நீ என்னத்தை மாற்றத்தை கொண்டு வர போகிற? ஆட்சி இன்னும் முதலமைச்சராகவே ஆகலை, அதிகப்படியான எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கன்ற ஒரு இதுக்காக இவ்வளவு இந்த ஒரு வாரத்தில் இவ்வளவு கணக்கு சொல்லிட்டு வரேன். ஆட்சி அமைச்சிட்டா என்ன ஆகும்? பெண்கள் என்னன்னா போக்குவரத்து காவலரை 2 வீலரில் 3 பேர் போகிறாங்க, அவன் இவன் பேசுறது, பேட்டி கொடுக்குறத பார்த்தா பெண்கள் பேசும்போது நம்ம நாட்டு தமிழ்நாட்டு பெண்களோட கலாச்சாரம் எங்கடா போச்சு அப்படின்னு யோசிக்க வைக்குது. அதிமுக வெற்றி பெற்றாவோ திமுக வெற்றி பெற்றிருந்தாலோ இந்த மாதிரி பெண்கள் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ தற்குறி கூட்டன்றது நல்லா வருது பாருங்கள். அப்போது தமிழில் விசிலுக்கு மடக்குதின்னு சொல்லுவாங்க. அந்த மடக்குதிங்கெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டாங்களா? தவறான வார்த்தை, அது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ என்ன.
அப்படி என்ன தோணுது சொல்லுங்க சார். அடுத்தது இல்லை, இப்போ மக்கள் உண்மையிலே விஜய் ஒரு மாற்றம் தருவார்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அவரும் வந்து பதவி ஏற்று மக்களுக்கு சொல்கிற மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுப்பாரா? அதுதான் சொன்னேங்க, அவருடைய வாக்குறுதிகள்லாம் அதை செயல்பட. இப்போது இல்லை, மாற்றங்கிறது வந்து ஊழல் பெருசாக சொல்லியிருக்காரு, ஊழல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்றைக்கி இந்த காமராஜர் இந்த இந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போதே அதுவே பெரிய ஊழலுங்க. அது ஏன்னா இவங்க ஒரு வீடியோ இவங்க தரப்புல இருந்து விடுறாங்க, அவங்க அதெல்லாம் பெரிய தரப்புல சந்தேகத்தை மறுப்பு- கிளப்பக்கூடிய வீடியோ. மறுப்பு அறிவிப்பு வரல, அதுவே பெரிய ஊழல், ஆரம்பமே ஊழல் அப்படின்ற மாதிரி தான் இதெல்லாம். ஊழல் வந்து பெருகி போச்சுங்க, ஊறி போச்சு. இது நிச்சயமாக இவரெல்லாம் தடுக்க முடியாது. ஏன்னா அதற்குரிய திறன் கிடையாது முதல்ல விஜய்க்கு. ஏன்னா அவருடைய கட்சிக்காரர்களையோ ரசிகர்களையோ இப்போ தொண்டரார்களையோ அவர்களையே அடக்கி ஆள முடியாது, அந்த திறன் கிடையாது. புரட்சித் தலைவர் சொன்னால் உட்காருங்கன்னா உட்காருவாங்க. பெண்கள் முதல்ல போட்டு ஆண்கள் அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தை விட்டு கலைங்கன்னா அதுக்கு கட்டுப்பட்டு நிற்பாங்க. உனக்கு அந்த திறன்லாம் கிடையாது. அதனால் இது வந்து செயல்படுத்த முடியாது. அது வந்து அதாவது நமக்கு பட்ஜெட்டுக்கு நான் ஒரு வருஷத்துக்கு இன்னும் 4.5 லட்சம் கோடி போகும். ஆனால் இப்போ கொடுத்துருக்க அறிவிப்புகள்லாம் பார்த்தா ஏறக்குறைய ஒரு 12-13 லட்சம் கோடி வேணும். எடப்பாடியார் காலம் வரைக்கும் 4.25 லட்சம் கோடி. ஸ்டாலின் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வட்டி கட்டுறதுக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டுற சூழ்நிலை நாடு போயிட்டுருக்கு. அங்கங்கே போராட்டங்கள் வேறு நடந்துகிட்டு இருக்குது. என்ன இதை எப்படி இவர் செயல்படுத்துவார்னு சொல்லிட்டு அவர் ஆளை விட்டு பார்த்தா தாங்க தெரியும். அவர் ஆட்சிக்கு வந்து யாரும் தடை விதிக்க மாட்டாங்க. நாங்கள் கண்டிப்பாக அதிமுக தடை விதிக்காது வாழ்த்து சொல்லியாச்சு. ஆளட்டும், மக்கள் மனசை வெல்லட்டும், என்ன வரவேற்கலாம். ஆனாலும் அதிமுகவுக்கு அழிவுன்றது கிடையாது. எல்லாரும் கொஞ்சம் இது வரைக்கும் அனுபவிச்சிங்க, கொஞ்சம் பொறுமையோடு இருந்து பணம் பதவி புகழ் எல்லாமே அதிமுக உங்களுக்கு சேர்த்து கொடுத்தது. இளைஞர்களுக்கு வழிவிட்டு இளைஞர்களை அறிமுகப்படுத்தி முன்னிறுத்தி இந்த இயக்கத்தை வழிநடத்தி வந்தாங்கன்னா அடுத்த தேர்தலை நாம் வந்து முன்னோக்கி போனோம்னா வெற்றி நிச்சயம். பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி சார். வணக்கம்.